உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஓகேங்களாங்க? நிறைவை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கைக்கு. குறைவாக தான் இருக்குது, ஏதோ சாப்பாட்டுக்கு ஓடுதுங்க, ஏதோ சாப்பாட்டுக்கு ஓடுது, நானும் வாழ்ந்துடுறோம் அப்படின்றீங்களே. இல்லை, தேவன் சொல்கிறாங்க பரிபூரணம் உண்டாக செய்வேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எல்லா இடத்துலையும், உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நன்மை உண்டாகும்படி செய்வார். நீங்கள் உபாகமம் 30:9 எடுத்து படித்து பாருங்களேன். உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளை அவர் நன்மை உண்டாகும்படி செய்வார். நம்மளுடைய உடம்புல அதிகமாக கை தான் வேலை செய்யுது இல்லை, வலது கை, ரைட் ஹேண்ட் தான் அதிகமாக வேலை செய்யுது. 2 கையும் என்னென்ன வேலை செய்தோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நன்மை உண்டாகணும் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓகேங்களாங்க? அப்புறம் கர்ப்பத்தின் கனி, உங்கள் குழந்தைங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். மிருக ஜீவன்களின் பலன், நிலத்தின் கனி, உங்கள் வேலை, உங்கள் வியாபாரத்துலலாம் ஆசீர்வதிக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளைங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு தான் இருக்கணும். குறை சொல்லுங்கன்னா எவ்வளோ குறை சொல்லுவோம்ல, எல்லாரையும் குறை சொல்லிடுவோம். நிறைவு சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் யோசிப்போம். குறை சொல்லுங்கன்னு சொன்னால் போதும், அது சரியில்லை இது சரியில்லை பக்கமாக எழுதி கொடுத்துருவோம் இல்லை. தேவன் சொல்கிறாங்க, நான் உங்களை உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றீங்களே, நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறார். மாடு மாதிரி உழைக்கிறேன், கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்குது, ஏதோ சாப்பாடுக்கு ஓடிட்டுருக்கு. இல்லை, தேவன் எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிறேன்றாரு. ஓகேங்களாங்க? ஏதோ ஒரு ஓட்ட வண்டி வச்சுருக்கேன், பழைய வண்டி வச்சு ஒப்பேத்திக்கிறேன். இல்லை, தேவன் பரிபூர்ண நன்மை கொடுக்குறாரு. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. சரிங்களாங்க? தேவன் நீங்கள் போராடி ஜெயிச்சிட்ருக்கீங்களே, தேவன் எல்லாத்தையுமே முழு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. ஓகேங்களா? நீங்கள் கூட பாருங்களேன், ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுறேன், ஒப்பேத்திக்கிறேன்றீங்களே. தேவன் சொல்கிறாங்க, இல்லை, என் பிள்ளைங்களுக்கு பரிபூர்ண நன்மை கொடுப்பேன். நீங்கள் ஆபிரகாம் சாராவில் பாருங்களேன், ஆபிரகாம் ஒரு நாளாவது எஃபெக்ட் எடுத்தானான்னு தெரில. சாராளுக்கு குழந்தை இல்லையே, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனானான்னு தெரில. எங்கேயாவது ஒரு வைத்தியம் இல்லாமையே அங்கே இருந்திருப்பாங்க அந்த காலத்தில், கூட்டிகிட்டு போனானா இல்லையான்னு தெரியல. ஆனால் தேவன் அக்கறை எடுத்தார். இவனுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குறை இருக்கே, இவன் கவலைப்படாமல் உட்கார்ந்துட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு தேவன் அக்கறை எடுத்து கானான் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு தெரில, ஆனால் குழந்தைய கொடுத்தார். தேவன் அக்கறை கொள்கிறார் உங்கள் விஷயத்தில். என் புருஷன் எனக்கு என் மேலே அக்கறையாக இல்லை, என் மனைவி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா சொல்கிறீங்களே, உங்கள் மேலே அவர் அக்கறையாக இருக்கார். குறை இருக்கிற உங்களுக்கு தேவன் சரி பண்ணி தரார், பரிபூர்ண நன்மை கொடுக்குறார். சாராளுக்கு குழந்தைய கொடுத்தாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் அதை பற்றி கவலைப்பட்டாரா இல்லையான்னு தெரில, ஆனால் தேவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கி குழந்தைய கையில் கொடுத்துட்டாரு. தேவன் அப்பேற்பட்டவர் தான், உங்கள் குறையை நிறைவாக்குவார். இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் மாடியில் துணி துவைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆவியில் தேவன் பேசுகிறாரு, உன் பையனுடைய ஸ்கூலை மாற்றுவேன். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. என் 2 பொண்ணுங்கள்கிட்ட சொன்னேன், அம்மா யாருமே 9th ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்கம்மா, என் பையன் நல்லா படிப்பான். ஆனாலும் என் பசங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நம்ம தம்பிக்கெலாம் அட்மிஷன் கிடைக்காது. அப்போது ஏசியிட்ட பேசினாரு அப்படின்னு எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் படிப்பு விஷயத்துலலாம் அக்கறைப்பட மாட்டாங்க. அவங்க போய் என்னுடைய 3வது அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க மனசில் தேவன் ஒரு பெரிய பாரத்தை போட்டார். என்னை பார்த்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிட மாதிரி நீ நினச்சிக்கோ. அப்போ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை, யார் 9th ஸ்டாண்டர்டில் போய் அட்மிஷன் கொடுப்பான்னு. தேவன் கொண்டு வந்தாருங்க, ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டார். அவன் முன்னாடி படித்த ஸ்கூலில் ஜாலியாக இருந்தான், சைக்கிள் எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருப்பான், படிப்பான். ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை, பொறுப்பே இருக்காது. நானே பக்கத்தில் உட்காந்து இந்த கிளாஸ் ஒர்க் எடுடா, அந்த புக் எடுடா, படிடான்னு சொல்லுவேன், அப்போ தான் படிப்பான். ஆனால் அந்த ஸ்கூலுக்கு, அதாவது எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல,
ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்துட்டு என்ன பேசினான்னு கேளுங்களேன். என்ன பேசினானா, படிப்பு மேலே படிப்பு வாசனை வீச ஆரம்பிச்சிச்சு என் பிள்ளைக்கு. அம்மா 2 மார்க் கொஸ்டின் இருக்குல்ல, 2 மதிப்பெண் வினா இருக்குல்லம்மா, அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் எழுதுனா அது வந்து அந்த அளவு நல்லது கிடையாதாம்மா. டாப்பராக இருக்கிறால நான், அப்போ 4 பாயிண்ட் எழுதணுமாம்மா. 2 பாயிண்ட் எழுதுனா போதாதான், 4 பாயிண்ட்ஸ் எழுதணுமா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இவன் மேலேயும் படிப்பு வாசனை வந்துடுச்சு. படிப்பான், ஆனால் நான் பின்னாடி உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கே அந்த பொறுப்பு வந்துச்சு. தேவனை அப்படி மாற்றிட்டார். அதாவது நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டால் கூட தேவன் எவ்வளோ அக்கறையாக இருக்கார் பார்த்தீங்களா. நம்ம பிள்ளைங்க மேலாம் அக்கறையாக இருப்பார். நாம் எதையும் கண்டுக்காமல் உட்காந்துட்ருப்போம், நம்ம வீட்டு வேலை செய்துட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறது யாருங்க? தேவன் தான். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் கூட அதிசயமாக இருக்குது. என் பொண்ணுங்க இப்போ கூட சொல்லுவாங்க, எப்படிம்மா 9th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடைக்கும், நீங்கள் ஏசு பேசினார் சொன்னீங்களே அப்படின்னு. கிடச்சிச்சிங்க, கிடச்சிச்சு. தேவன் நினச்சா எல்லாத்தையும் கவனிப்பார். ஃபுல்லாக வீட்டே கவனித்து பரிபூர்ண நன்மை கொடுத்துருவார் நம்மளுக்கு. ஓகேங்களாங்க. நம்ம கவனித்து தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. தேவன் தான் கவனிக்கிறார், அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ என் வீடு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நான் முன்னேறிடுவேனா? தேவன் கவனிச்சுட்டு தான் இருக்கார். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறாரு, உங்கள் கணவரை கவனிக்கிறாரு, உங்கள் மனைவியை கவனிக்கிறாரு, உங்களுடைய சொத்துக்களை கவனிக்கிறார். எல்லாம் தேவன் தான் கவனிக்கிறாரு. ஓகேங்களா? தேவன் கவனித்தால் நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக பரிபூர்ண நன்மைகள் வந்துடும். ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.